திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எங்கள் தலைவர் மக்கள் செல்வர் அவர்கள் என்னை வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயம் திருச்சி நாடாளுமன்றத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாய்ப்பு அளித்த தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 20-30 வருஷமா நமக்கு வருத்தம் என்னன்னா, நம்மளோட நாடாளுமன்ற உறுப்பினர்களை நம்ம பார்க்க முடியலங்கிற ஒரு குறை இருக்குது. அந்த குறையை போக்கும் விதமாக காலைல எந்திரிச்சு டீ கடைக்கு வந்தா கூட அந்த இடத்துல நான் நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இந்த நாடாளுமன்ற தேர்தல் அமையும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பான முறையில் ஒரு வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்க சார் சொன்ன மாதிரி அன்கண்டிஷனல் சப்போர்ட் எலாங் வித் த விக்டரி நாங்கள் சமர்ப்போம் என்று இதன் மூலம் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். பண்ணிட்டேன். எதுக்கு அப்ப நாங்க எம்பி ஆயிரோம்ல, அப்புறம் எதுக்கு நாங்க கவுன்சிலர் பதவி வச்சு? ஆமா, நம்பிக்கை இல்லைன்னா எதுக்கு நாங்க நிக்க போறோம்? ஆனா இன்னொன்னு 10 ஆண்டுகளாக திரு மோடிஜி அவர்களோட ஆட்சி நடக்கு. அதற்கு சான்றுதான் இப்ப உள்ள ஒரு அலைகள். இன்னும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இப்போது ஆளுங்கின்ற திமுக எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், என்ன காரணத்துக்காக வந்துச்சுன்னு தெரியும். உதாரணத்துக்கு ஒரு பிரசாந்த் கிஷோர் அவருக்கு தேவைப்பட்டார். பட் இங்க அப்படி கிடையாது. எங்க கூட்டணி இப்போ உள்ள கூட்டணிகள் எல்லாமே மண்ணின் மைந்தர்கள், கண்ணியமானவர்கள், நேர்மையானவர்கள், படித்தவர்கள், இளைஞர்கள், புதியது ஒரு அரசியல் அத்தியாயத்தை எழுத போகின்றவர்கள். அதனால மாமன்ற உறுப்பினராக ரிசைன் பண்றது ரொம்ப கஷ்டம். என்னன்னா என்னோட வார்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே சமயம் இது இன்னும் எக்ஸ்பேண்ட், ஐம் கோயிங் டு எக்ஸ்பேண்ட் பார்டர். ஸோ அது சந்தோஷமா தான் நான் ஃபீல் பண்றேன். இதுல இன்னும் எல்லளவும் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உங்க பிரச்சாரத்துக்கு மோடி வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கும்னு வாய்ப்பு. விக்டரி நீங்க சொல்றீங்க. பட் ஆனால் நேற்று திருச்சியில பேசின இபிஎஸ் என்ன சொல்றாரு, போட்டி அப்படிங்கிறது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் தான், இதுக்கு மக்களுக்கே தெரியும் அப்படின்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இதை நான் பதில் சொல்லாம என்னன்னு தெரியல. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே இபிஎஸ் என்ன பேசினாரு உங்களுக்கு தெரியும், எங்க சின்னம்மாவை பத்தி. அதுக்கப்புறம் எங்க மக்கள் செல்வரை பத்தி என்ன பேசினான்னு தெரியும். திரு ஓபிஎஸ் அவர்களை பத்தி என்ன பேசினான்னு தெரியும். மோடிஜி அவர்களை பத்தி என்ன பேசினான்னு தெரியும். ஸோ அவர் இப்போ ஒரு பேச்சு பேசுறாரு, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசினார். அவர் எடுத்த ஸ்டாண்டர்ட் நாளைக்கே மாத்திக்கலாம், இன்னும் 1 வருஷம் கழிச்சு கூட மாத்திக்கலாம். ஸோ இட்ஸ் நாட் ஒர்த் இட் ஆல். ப்ளீஸ் வி ஹேவ் டு பாஸ் ஆன். அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.